சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 42வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 42வது பாடல். இக்காலத்து இன்ன வினை என்ற அமைப்பை அப்படியே அக்காலத்து அவ்வூழ் அறுத்திடுவை. இக்காலம் தப்புவார் உண்டோ தமியேற்கும் தப்பரிது என் அப்பனே சொக்கநாதா. இது ரொம்ப ஒரு உண்மையை நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு அற்புதமான பாடல். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் அனுபவிக்கிற இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஏற்கனவே நாம் செய்து வைத்திருக்கின்ற வினையின் காரணம் அப்படிங்கிறது தெரியும். சித்தாந்தம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அமைப்பு நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதுதான் முதல்ல சொல்லி கொடுக்குற விஷயமா இருக்கும். நாம் ஏன் ஒரு இன்பமோ துன்பமோ அனுபவிக்கிறோம் அப்படின்னா, நாம் ஏற்கனவே செய்த செயல் நல்வினை அல்லது தீவினை. இந்த நல்வினை தீவினை என்பது தான் நமக்கு பாவமாகவும் புண்ணியமாகவும் மாறி இப்போது பிராரப்த வினையாக நமக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் பயனளிக்கின்றது. அப்போ இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நமக்கு கூட்டுவிக்கிறது யாரு அப்படின்னா சிவபெருமான். அதான் பாருங்க, இந்த காலத்தில் இந்த வினையை உயிர் நுகரணும் அப்படின்னு எழுதி வச்சிட்டாரு பெருமான். ஏன்னா அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும் எப்போ கூட்டி வைக்கணுங்கிறது தெரியும், எந்த நேரத்தில் கூட்டி வச்சா பக்குவம் வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ பெருமான் அந்த வினையை கூட்டி வைக்கிறாரு. எப்படி அப்படின்னா, நம்ம வரும்போதே இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த வினையை சுகிக்கணும் அப்படிங்கிறத வரையறுத்து தான் நம்ம வர்றோம். அப்போ அந்த நேரத்தில் சரியாக அந்த காலத்தை பார்த்து நமக்கு கூட்டி வைக்கக்கூடியது பெருமான். அதனால தான் அவரை காலகாலன் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ பாருங்க, இப்படி இருக்கும்போது நாம் அதுலேருந்து தப்ப முடியுமான்னா யாராலையுமே தப்ப முடியாது. அப்போ நான் மட்டும் என்ன விதிவிலக்கா தப்ப முடியுமா? முடியாது. என்ன பொருள் அப்படின்னா, நான் எடுத்துட்டு வந்த பிராரப்த வினைன்னு இருக்கு இல்லையா, நாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டோம். இதை வேற வழி கிடையாது, நுகர்ந்துதான் ஆக வேண்டும். எப்படிப்பட்ட அருளாளராக இருந்தாலும் அவர்களால் இதில் இருந்து தப்ப முடியாது. மேற்கொண்டு வினை சம்பாதிக்காமல் இருக்க முடியுமே ஒழிய, பழைய வினைகளை எரிக்க முடியுமே ஒழிய, ஒரு குருநாதருடைய கருணை காரணமாக கொண்டு வந்த பிராரப்த வினையை நுகர்ந்தே தீர வேண்டும். அப்போ அந்த நுகர்ந்தே தீர வேண்டும் அப்படிங்கும்போது அதனால் வரக்கூடிய உணர்வுகளை நாம் பெருமானின் திருவடிகளுக்கே வைத்து விட வேண்டும். ஏன்னா இதில் இருந்து மீண்டு வெளியில் வருவதற்கு யாருக்குமே முடியாது அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் நமக்கு இந்த 42வது பாடல் சொல்லி கொடுக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அப்போ நாம் இன்னைக்கு அனுபவிக்கிற இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அது பெருமான் ஏற்கனவே வரையறுத்து நம்மை இந்த உடலை எடுக்க வைக்கும் போதே இதை நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு. அப்போ நாம் இதை சுகிச்சே ஆகணும். அது என்னவாக இருந்தாலும் அதிலிருந்து வேற வழி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் பெருமான் கிட்ட நாம் கேட்கலாம், இதை அனுபவிக்கும் போது மேற்கொண்டு இதில் இருந்து வினைகளை சம்பாதிக்காத அளவுக்கு எனக்கு மனத்தில் அந்த பக்குவத்தையும் உடல்ல அந்த பக்குவத்தையும் வாக்குல அந்த பக்குவத்தையும் பெருமான் கொடுக்க வேண்டும் என்று அவரது திருவடிகளுக்கு நாம விண்ணப்பம் வைக்க முடியும். இதுதான் 42வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.